ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் என்ன கொடுத்துருக்கனோ அது மட்டும்தான் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த டாப்பிக்கில் அப்படிங்கிறவங்க மட்டும் தொடர்ந்து பாருங்கள். இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் ஒரு ட்ரிப் போயிருந்தோம் பார்த்தீங்களா. அதுவே ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பு தான். ஒரு 2 டேஸ் டைம்குள்ளே தான் பிளான் பண்ணியிருந்தோம். போயிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குப்பையாக நிறைஞ்சிருந்தது அந்த ஃப்ரண்ட் யார்டு முழுக்க. ஒரு 6 மணி இருக்கும். அப்போவே இருட்டிருச்சு நாங்கள் வரும்போது. அதனால அப்போதைக்கு தெரியலை. காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது இலையெல்லாம் நல்லா விழுந்திருந்தது. நல்ல வேலை அந்த அன்னையிலிருந்தே கொஞ்சம் வெதர் சேஞ்ச் இருந்தது ஒரு 2 நாளைக்கு மட்டும். அதுக்குள்ளே நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம். காலையில் இந்த வேலையெல்லாம் நாங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக ரிக் அப்போ தான் வந்தார். அவர் அத்தனை சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னால் தான் என் மரத்துலேருந்து என் வீட்டில் விழாமல் எல்லார் வீட்டுக்கும் போயிருச்சு காற்றுக்கு அப்படின்னு. காற்றடிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரிப்பெல்லாம் போயிருந்தோம் இல்லைங்களா, அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணோம் உங்களை அப்படின்னு அவரும் சொன்னார், நாங்களும் சொன்னோம். எல்லா கிறிஸ்மஸ்க்குமே கிஃப்ட்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாரு. நான் கேக் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, நியூ இயர் அன்னைக்கு. அப்போ தான் கேக் செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். நானும் ரிக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். என் வீட்டுக்காரரும் பேசிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஆமாம் ரொம்ப மிஸ் பண்ணோம்ப்பா அப்படின்னு. இந்த எழில் பையன் ஐ மிஸ் சாசி அப்படின்னா உடனே அவரோ அப்படியா நீ சாசியை மிஸ் பண்ணுறியா, இரு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு விட்டார். என் வீட்டுக்காரர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரும் பேசிகிட்டு இருந்தாரா, அதனால் நிறையா கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியலை. ஆனால் என்னை கீழேயே தள்ளிரும் போல் அந்தளவுக்கு கொஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்களா 2 பசங்க எப்படி போகிறானுங்கன்னு அந்த குட்டி பைக்கில். க்யூட்டாக இருக்குடா மோட்டார் சைக்கிள், ஆனால் பார்த்து சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரிக்கு தான் கேட்டுட்டு இருந்தார், எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, எப்படியெல்லாம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு. ஆமாம் சாண்டா கொடுத்துச்சா உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னாரு. அப்போ தான் கிறிஸ்மஸ் முடிஞ்சது இல்லைங்களா. பசங்களுக்கு அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பசங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு முன்னாடி காலையில் பார்க்குறோம், அந்த பைக் இருந்தது, எங்களுக்கு சாண்டா பாருங்கள் எப்படி சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அந்த பசங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த ஏரியாவையே ஒரு கலக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. சாசி இப்போ கொஞ்சம் அப்படியே முடிய மாட்டேங்குது, வயசு ஆகிட்டே போகுது இல்லைங்களா. அதனால ரொம்ப நேரம் பசங்களோடையோ எங்களோடையோ விளையாட முடியறதில்ல. அதனால கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதை பார்த்துட்டு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கு பாருங்கள் அந்த குட்டி கொலாச்சி, அப்பா அது சரியான வால். எலியில் விட பல மடங்கு வால். எலிலும் அவனும் சேர்ந்தாங்க அப்படின்னா நல்ல ஓட்டமாக தான் இருக்கும். கூப்பிடுதுங்க, வா சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தது. எழில் டயர்டாயிட்டான். அதான் சொன்னேன், டேய் இவனை டயர்டாகிற ஒரே ஆள் நீ மட்டும்தான்டா அப்படின்னு. முகில் வீட்டில் இருந்தான், ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்சம் பெண்டிங் ஹோம்ஒர்க்கெல்லாம் நிறையாவே இருந்தது. இந்த மேக்ஸ் கிளாஸும் தனியாக போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா, அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். நான் கூப்பிட்டேன், கொஞ்சம் நேரம் விளையாடு குட்டி, பரவாயில்ல அப்புறமா கூட போய் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இல்லைங்கம்மா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவனே தான் போய் பண்ணிகிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். இந்த எழில் பையன் கொஞ்சம் நேரம் ஓடி பார்த்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு முடியலை. ஆனால் அந்த கொலாச்சி விடவே மாட்டேங்குது, வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் தான் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். நல்லா ஓடுனா அப்படின்னா ஒரு நேப் டைமில் நல்லா தூங்கிக்குவான். சரின்னு விட்டுட்டோம். நான் அதான் மரியன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எப்படி ரிக் இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்கார் இந்த ட்ரைவேயை. ஏன்னா சும்மாவே இப்படியும் ஒரு குப்பை விழுந்தா உடனே அதை பளிச்சுன்னு ஆக்கிற ஆளாச்சே, எப்படிங்க விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு. அது நேத்தே கொஞ்சம் பண்ணார். அந்த குப்பை எல்லாம் எங்கே போயிருச்சு, ஆப்போசிட்டில் இருக்க வீட்டுக்கு போயிருச்சு. அதனால மொத்தமாக அது விழட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போய் நீ கொலாச்சி சேஸ் பண்ணு, நீ போய் சேஸ் பண்ணு. நீ போய் சேஸ் பண்ணினா அது ஓடும். முந்தின நாள் சாயந்தரம் காரை விட்டு இறங்கி கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம். அதாவது இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸு, இந்த சாப்பிட்ற ஐட்டம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் கொண்டு வச்சுட்டு நைட் டிஃபன் முடிச்சுட்டு தூங்கிட்டோம். இந்த வெக்கேஷனில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடந்ததுங்க. ஒன்று, இந்த சடனான ஒரு ட்ரிப்பு. இந்த மாதிரி எப்பவும் போக மாட்டோம், பக்காவாக பிளான் பண்ணி அந்த மாதிரி தான் போவோம். என்னன்னு தெரில, அவர் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு வந்துட்டோம் இல்லையா. அது நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்திருப்பேன்.
2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கோம் கார்ல. ஒரு 1 மணி நேரம் இருக்கு. 1 மணி நேரம் கூட இல்ல. ஒரு 3/4 மணி நேரத்தில வீட்டுக்கிட்ட வந்துருவோம்னு வையுங்களேன். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இனி வீட்டுக்கு போயி கார்ல இருக்கிறதெல்லாம் இறக்கி எடுத்து வச்சு, எப்படா இதெல்லாம் செஞ்சு முடிக்க போறோம்? இனி திங்கட்கிழமையிலிருந்து அவருக்கு ஆஃபீஸ் ஆரம்பிச்சுரும். ஏன்னா, நாங்க சனிக்கிழமை சாயந்திரமா வந்துகிட்டு இருக்கோம். ஞாயித்துக்கிழமை இடையில 1 நாள் தான் இருக்கு. முகிலுக்கான அடுத்த வாரம் ஃபுல்லா லீவு தான் அப்படின்ட்டு இருந்தது. இவருக்கான ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா? ஒருத்தன் ஸ்கூலுக்கு போயிட்டான், ஒருத்தன் மட்டும் வீட்ல இருக்கான் அப்படின்னா கூட நான் மேனேஜ் பண்ணிருவேன். 2 பேருமே இனி 1 வாரத்துக்கு வீட்ல இருக்க போறாங்க. இவரும் ஆஃபீஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. இவனுங்கள பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு என்னடா பண்ண போறோம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இவர் பார்த்துட்டே இருந்தாரு. என்ன ரொம்ப நேரமா பேச்சையே காணோம். ரொம்ப பலத்த யோசனை போல அப்படின்னாரு. நான் இது எல்லாத்தையும் சொன்னேன். ஒன்றும் கவலைப்படாத. அடுத்த வாரம் முழுக்கவும் எனக்கு லீவு தான். அதனால நீ பொறுமையாவே செய். உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறாரு. ஏங்க இத முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? எப்ப லீவ் போட்டீங்க? அப்படின்னேன். இந்த வருஷத்துக்கான லீவெல்லாம் நெறையா இருந்தது. மொத்தமா எடுத்துறலான்னு தான் இந்த கிறிஸ்மஸ்லேருந்து 2 வாரத்துக்கு லீவ் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. எனக்கு இது சர்ப்ரைஸ் அப்படின்னு கிடையாதுங்க. அந்த ஒரு ரிலீஃப் கிடைக்குது பாருங்க. அவங்களுக்கு லீவுனா நமக்கே லீவுங்கிற மாரி ஒரு சந்தோஷம். எனக்கு அந்த ட்ரிப்பே முடிய போகுது அப்படின்னு இருந்தது மாறி, அது எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி ஒரு சந்தோஷம். இது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி இல்லங்க. ஆனா இது ரிலேட் பண்றவங்களுக்கு புரியும் நான் சொல்ல வர்றது. அப்பாடான்னு ரொம்ப ஒரு சுறுசுறுப்பு எனக்கு அப்பவே வந்துருச்சு நான் வீட்டுக்கு வர வர. ட்ராவல் டைமில் நாங்கள் இந்த பாட்டி எப்போவுமே கேரி பண்ணுவோம். இது வந்து இந்த டைம் கொஞ்சம் புதுசாக வாங்கிட்டு போனேன். முகிலுக்கு வாங்கினதே இருந்தது. அதை தான் வந்து காரில் எப்போவுமே வச்சுருப்போம். அந்த பழைய பாட்டி சீட் எப்படின்னா இந்த மாதிரி மாடல் கிடையாது. இது வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தேவைப்படலை அப்படின்னா ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். உள்ளேயே கவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கவர் இப்படி போட்டு நம்ம பசங்களை வந்துட்டு அதில் தான் உட்கார வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க கம்ப்ளீட்டாக பாட்டி ட்ரெயின் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம டயப்பர் போட்டு விட்டாலுமே, எமர்ஜென்சிக்கு அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா அழுக ஆரம்பிச்சுருவாங்க. எழில்லாம் அந்த வேலை தான் பார்க்குறான். முடியவே முடியாது, நான் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். இந்தியன் ஸ்டோர் போகிறோம், இல்லை வேறு ஏதாவது ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு எல்லா நேரமுமே அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. திடீர்னு எனக்கு போகணும் அப்படின்னு சொன்னான்னா, காருக்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் தெரியாதவங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு தான் சொன்னேன். இப்போ பாட்டி ட்ரைனிங் எப்படி பண்ணீங்கன்னு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நான் பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நாங்கள் பெருசாக வந்துட்டு மெனக்கிடவே இல்லை. அவனே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டான். அவனே அங்கே போய்க்க குட்டி அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நான் சிரமப்படலை அப்படிங்கிறதுனால அதில் பெருசாக ஹேக்கோ டிப்ஸோ சொல்கிறதுக்கு எனக்கு தெரியலை. இப்போது இந்த வேஸ்ட்டை கொண்டு போய் எங்கே போடுறது அப்படின்னு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக டவுட் வரும். ஏற்கனவே ஒரு தடவை நான் சொன்னதுக்கு ஒருத்தவங்க 2-3 நாளைக்கு தொடர்ந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை நீ எப்படி நார்மல் வேஸ்ட்டில் போடுவ, அது வந்துட்டு தப்பு, நார்மல் வேஸ்ட்டோட போடக்கூடாது அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இருக்கிற ஏரியாவில் தனியாக அதுக்குன்னு பின்ஸ் வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதனால கொண்டு போய் அவங்க அதில் போடுறாங்க. நான் இருக்க ஏரியாவில் இந்த பக்கம்லாம் வெளியில் போனாலும் எங்கே போனாலும் சரி அப்படியெல்லாம் தனியாக அதுக்குன்னு பின்ஸ் வந்துட்டு வெளியில் ரோட்லலாம் இருக்காது. நார்மல் பின்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம அதில் தான் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் நிறைய அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்டிருக்கேன். ரிக்கு, மரியன் எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன் எங்களுக்கு கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரக்கு வருது இல்லைங்களா, அவங்கக்கிட்டேயே நான் போய் கிளாரிஃபை பண்ணேன். அது வந்து முனிசிபல் சாலிட் வேஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஆனால் ஒரே ஒரு பின் தான் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது ரீசைக்கிளுக்கு மட்டும்தான் தனி பின். ரீசைக்ளிங் பின், நார்மல் வேஸ்ட் பின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கிச்சன் ட்ராஷு, கார்டனில் இருக்க குப்பை, இந்த மாதிரி டயப்பர்ஸு, இது எல்லாமே நார்மல் வேஸ்ட்டில் போட்டுருங்க. என்ன ஒன்றே ஒன்று, இந்த டயப்பரு இந்த மாதிரி யூரின் வேஸ்ட்லாம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணும்போது ஒரு பேக்கில் டைட்டாக சீல் பண்ணிவிட்டு அந்த பேக்கை கொண்டு வந்து இதில் போட்டுருங்க, அவ்வளவுதான் அப்படின்னு அவங்களே சொன்னதுனால தான் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரூல்ஸ் கொடுத்து இந்த பின்னில் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு தனியாக அதுக்கு பின் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நாங்கள் அதே மாதிரி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஊரில் ரெஸ்ட் ரூம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சானிட்டரி நாப்கின்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பின் இருக்கும். நார்மல் டஸ்ட்பின் வந்துட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் தான் வந்துட்டு டைப்பர் போடுவோம். இந்த குழந்தைங்களுக்கு மட்டும் டைப்பர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு கீழே இந்த டைப்பர் பேல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் கூட நம்ம போட்டுக்கலாம். அது ரெஸ்ட் ரூம் இருந்துச்சுன்னா. ரெஸ்ட் ரூம் இருந்தால் நம்ம எதுக்கு வந்து இந்த பாட்டி யூஸ் பண்ண போகிறோம்? ரெஸ்ட் ரூமே இல்லாத இடத்துல தானே இந்த பாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் இருக்க ஏரியாவில் தனியாக அதுக்குன்னு பின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய பேரோட பழகியிருப்பீங்க. பேரண்ட்ஸ் கிட்ட, மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கூட அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
அடுத்து சூட் கேஸில் அழுக்கு துணி, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் கொண்டு வந்த துணி அப்படின்ட்டு தனித்தனியாக இருந்தது. ஒரு பெரிய சூட் கேஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சூட் கேஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பெருசில் வந்துட்டு எனக்கும் அவருக்கும், சின்ன சூட் கேஸில் பசங்க 2 பேருக்கும் வச்சு எடுத்துகிட்டு போனேன். பேக்கிங் வீடியோ போன தடவையே காமிச்சேன் இல்லைங்களா, அதனால தான் இந்த டைம் அன்பேக்கிங் வீடியோ. ஏன்னா போன தடவை ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்க தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் சரி ஓகே இந்த டைம் வந்து கிளம்புறப்போ டக்குன்னு கிளம்பி போயிட்டேன். வீடியோஸ் வந்துட்டு எடுக்கிற வேலை இல்லை, அதனால எனக்கு பெருசாக தெரியலை. சரி வந்ததுக்கு அப்புறமாவது பண்ணுவோம். அதுவும் அவருக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக லீவுன்னு சொல்லிட்டாரா, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது. சரி நம்ம இந்த வீடியோவை எடுத்து நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். அழுக்கு துணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வரும்போது நிறையா சேர்ந்துருக்கும்ல, அதனால போடாததெல்லாம் சின்ன சூட்கேஸ்க்கு மாற்றிட்டு மொத்தமாக எல்லாரோட அழுக்கு துணியும் பெரிய சூட்கேஸ்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் போன தடவை சொன்ன மாதிரி தான், வீட்டிலேருந்து கிளம்பும் போதே இந்த லாண்ட்ரி எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு போயிருப்பேன். அதாவது வாஷர் ட்ரையர் வந்து எம்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பேன். வந்த உடனே இப்போ சூட்கேஸ்லேருந்து எடுத்து அப்படியே நம்ம லோட் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு வந்த உடனே அந்த லாண்ட்ரி வேலையை முடிச்சுக்கோங்க. இந்த கராஜ் வழியாக வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த அழுக்கு துணி இருக்கிற பேக்கோ சூட்கேஸோ அதை மட்டும் இங்கேயே வச்சுட்டு போயிடுவேன். அதனால நமக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு லாண்ட்ரி போட்டு எடுக்கிறதுக்கு. இந்த மெடிசன் கிட் வந்து போன தடவை நான் காமிக்கவே மறந்துட்டேன். ஆனால் எப்போவுமே எடுத்துகிட்டு தான் போவோம், இந்த எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது அப்படின்னா. அதனால கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மறக்காமல் நான் வந்து காரில் அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் அந்த பேண்டேட் இருந்தாலும் தனியாகவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன். ஏன்னா போன தடவை சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆச்சுன்னு. அதனால் அதை வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்தேன் ரெடியாக எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வெட் வைப்ஸு, அதுக்கப்புறம் டிஷ்யூ, இது கண்டிப்பாக தேவை. காரில் எப்போவுமே ரெகுலராக ஒன்று இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்று சிந்திடுவாங்க, ஏதாவது ஒரு வேலை நடக்கும் காரில் போகும்போது. இம்மீடியட்டாக டக்குன்னு இதை எடுத்து வைப் பண்ணிக்கலாம், வெட் வைப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. வெளியில் போகிற இடத்துலையுமே நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் ஷூஸுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும் நிறையா இடத்துல, செருப்பை விட ஷூஸ் போட்டுக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம நிறையா நடக்கிற மாதிரி இருந்தால். அதனால காரில் ஒரு பேக்கில் ஷூஸ் போட்டு நான் வச்சுருந்தேன். போகிறப்ப எல்லாருமே காலில் செருப்பு போட்டுட்டு போயிருந்தோம். நான் எல்லாம் என்னோடய ஷூவை யூஸ் பண்ணவே இல்லைங்க. பசங்க 2 பேர் தான் போட்டுக்கிட்டாங்க, அவருமே யூஸ் பண்ணலை. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இங்கே இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் வேறு இருந்தது, நைட்டெல்லாம் கழுவாமையே படுத்துக்கிட்டேன். அதனால் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு மாவுக்கு ஊற போட்டிருந்தேன். இன்றைக்கி மிக்சரில் தான் அரைக்கிறேன். ஏன்னா இந்த டைம் ஏர்பிஎன்பியில் போய் தங்கலை இல்லைங்களா. ஏர்பிஎன்பியில் போய் தங்குற மாதிரி இருந்திருந்தா கூட நான் மாவெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பேன். எப்படியும் ஹோட்டலில் தான் போய் தங்க போகிறோம். சரி வந்து மாவு அரைச்சிக்கலாம், எப்படியும் 4 நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்க போகுது, அது வேஸ்ட்டு தானே, வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். காலையில் ஊற வச்சுருந்தேன், ஆனால் கிரைண்டரில் போடுற அளவுக்கெல்லாம் எனக்கு தெம்பில் அன்னைக்கு. சரி மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சாச்சு. இது அரிசி உளுந்து எல்லாம் ஒன்றாவே ஊற போட்டு அரைச்சிக்குவேன். தோசைக்கு தான், இட்லிக்கு இல்லை. அதனால ஒன்றா அரைச்சாச்சு. இட்லியும் நல்லா தாங்க வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் இடையில ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் போட்டு நான் அரைச்சிக்குவேன். அந்த வாரம் நான் வந்து லாங் வீடியோ போட்டிருந்துருக்கலாம், ஏன்னா ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஆனால் மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்ருந்தேன். சரி பொங்கல் வேறு வருது, கொஞ்சம் கொஞ்சம் மற்ற வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் செஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் வீட்டில் இருக்கார், அவர் பசங்களை பார்த்துக்குவார், இல்லை அவர்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்குற மாதிரி இருந்தால் அவர் போய் அதை செஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வாரம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு விட்டுட்டேன். இன்னொன்று என்னென்னா, அவர் எங்களுக்காக தான் லீவ் எடுக்கிறாரு, எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அதனால சரி இந்த லாங் வீடியோவுக்கு வந்துட்டு ஒரு நாள் முழுக்க வேலை இருக்கும் எனக்கு. அந்த ஒரு நாள் வந்துட்டு நம்ம எந்த வேலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால சரி ஃபேமிலி டைமாகவே இருந்துட்டு போகட்டும் இந்த வாரம் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். ஏன்னா எங்கால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த gift வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வராது, அவருக்கு தெரியாது. அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கல்யாணம் பண்ணி அந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது எனக்கு வித்தியாசமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்போம். இந்த படங்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு நம்ம என்ன நினச்சிருப்போம், இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். அது அப்படி இல்லை ரியாலிட்டியில் அப்படின்னு தெரிய வர்றப்ப நமக்கு அது கஷ்டமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அப்படியே நாள் போக போக எனக்கு வந்து அது 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 வந்து வேறு மாதிரி அது திரும்ப நமக்கு கிடைக்கும்போது நம்ம இதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி தான் அவர் வந்து லீவுப்பா, எனக்கு வந்து ரெஸ்ட்டு, நான் வந்து உன் கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னாவே அப்பாடா அப்படின்னு எங்கேருந்து தான் அந்த ஒரு பெருமூச்சு நிம்மதி வருமோ அதுவே எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். நல்ல வேலையாக நாங்கள் ட்ரிப்பில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் நான் எப்படியும் எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அது ஏற்கனவே எடுத்து வச்சுருந்ததுனால ஜஸ்ட் அதை எடிட் பண்ணி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன். மற்றபடி அந்த ஒரு வாரம் எனக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்டாக தான் இருந்தது. நாங்கள் 2 பேருமே நல்லா ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே அந்த கிரே கலர் ட்ராவல் பில்லோ இருந்தது தான், போன தடவையே காமிச்சிருந்திருப்பேன்.
இப்போ கையில் வச்சிருக்கிறது புதுசாக வாங்கினது. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. போன தடவை ரோட் ட்ரிப்பில் சண்டைனா சண்டை, இடி முழங்குதுங்க காருக்குள்ளே. நம்ம வேற முன்னாடி உட்காந்துக்கிறோம், இவனுங்க பின்னாடி உட்காந்துருக்கானுங்க. முகில் அதை எடுத்து இப்படின்னு மாட்டுனா தீந்துச்சு. எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சண்டை. நான் இவன் வந்து பேபி சீட்டில் தான் உட்காந்துட்ருக்கான் இப்போ எழில். அதில் போட்டுக்கிட்டு உட்காரவும் முடியாது, அவன் யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. சும்மா அது முகில் யூஸ் பண்ணக்கூடாது அவனுக்கு. அது எப்படி எனக்கு இல்லை நீ மட்டும் போட்டுக்கிற அப்படிங்கிற சண்டை தான். முகில் வந்து அம்மா எனக்கு கொடுக்கவே மாட்டேன்றாங்கம்மா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் 2ஆக வாங்கிருங்கம்மா அப்படின்னு பாவமாக இருந்தது எனக்கு. அதனால நான் இந்த டைம் என்ன பண்ணேன், 2 வாங்கினேன். அந்த குட்டி நெக் பில்லோ இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒருவேளை 2யுமே வாங்கி வச்சுக்கிட்டான்னா பாவம் அந்த பையனுக்கு நம்ம இந்த நெக் பில்லோவாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனேன். நீங்கள் நினைக்கிறீங்களா சண்டை வராமல் இருந்திருக்கும் அப்படின்னு? அப்பையும் வந்துச்சு. எல்லாத்துக்கும் நையின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருந்தான் இந்த எழில். பைசல் பண்ணவே முடியறதில்ல நம்மளால். இது வந்து கன்வீனியன்ட்டுங்க ட்ராவல் பில்லோ. அது வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி சண்டை நடக்கும் அப்படின்னா எதுக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. 1க்கு 2ஆக வாங்கிக்கோங்க 2 பேர் இருக்காங்கன்னா. இவன் தூங்கும்போது இவன் யூஸ் பண்ணிக்கிட்டும், அவன் தூங்குறப்ப இவங்கிட்டேருந்து வாங்கி கொடுத்துக்கலாங்கிற எண்ணமெல்லாம் தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம். பசங்க சண்டை போடுவாங்க அப்படிங்கிறப்ப ஆளுக்கு ஒன்றா வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அது லேட்டர் தான் நானே ரியலைஸ் பண்ணேன். 4 நாளுமே வெளியிலேயே தானங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதனால வீட்டுக்கு வந்தோன்னே அன்றைக்கி மதியம் சாம்பார், ரசம், பொரியல்லாம் செஞ்சுருந்தேன். அது வந்து கண்டெய்னரில் போட்டு பக்கத்தில் என் ஃப்ரெண்டு கவிதா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருந்தேன்னா, அவங்க சாயந்தரம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கண்டெய்னரில் இந்த ஜவ்வரிசியை வச்சு ஏதோ வடை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. கூடவே அது வந்து ஸ்வீட் தயிர் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல எனக்கு அது ஸ்வீட் தயிர்னு தெரியாது. சரி சாயந்தரம் கரெக்டாக டீ டைமுக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பசங்க வந்துட்டு சாஸ் தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க நல்லா அப்படின்ட்டு இந்த ஹோம்மேட் சாஸ் ரெசிபி கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, சாஸ் எல்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது அது வந்து இனிப்பு வடை. உள்ளே ஏதோ ஸ்டஃபிங்லாம் வச்சு இனிப்பு வடை மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணி கேட்டால் இது ஸ்வீட்டு தயிர், ஸ்வீட்டு தான் அப்படின்னாங்க. நம்ம தயிர் சாப்பிட மாட்டோம், அதனால் வடையோடு நிப்பாட்டியாச்சு. அவங்கெல்லாம் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி சாப்பிடுங்கன்ட்டு திரும்பவும் வந்து இதெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறையா இந்த ஜாக்கெட்ஸு, ஜர்க்கின் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. கிளம்பும்போது வெதர் செக் பண்ணி பார்த்தா குளிரும், நல்லா குளிரும் அப்படின்ட்டு தான் இருந்தது. கிறிஸ்மஸ் டைம்லலாம் கண்ணா பின்னான்னு குளிரும். இந்த வருஷம் தான் டோட்டல் ஆப்போசிட்டாக போச்சு. அதனால எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மடித்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வின்டர் வியர் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேங்க. இப்போது இந்த இருக்கிற ஜாக்கெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்லாம் இல்லை. மொத்தமாக இப்போது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒரு இதில் எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இருக்கும், இன்னொரு பேக்கில் பசங்களோட இந்த ஓவர் கோட்ஸ் எல்லாத்தையும் வச்சுருவேன். என்கிட்ட ஸ்கார்ஃபு ஒன்றே ஒன்று இருக்குது, அது எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ட்டு கூட நினச்சேன். காரில் போயிட்டுருக்கும்போது கூட அந்த ஸ்கார்ஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ, நம்ம வந்து இந்த ஜர்க்கின்லாம் போட்டுக்கல அப்படின்னாலும் நமக்கு இந்த ஸ்கார்ஃப் யூஸ் ஆகிருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நல்ல வேலை அதையும் எடுத்துகிட்டு வரல, வெயில் இந்த கொளுத்திகிட்ருக்கு அப்படின்னு. மேக்ஸிஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைங்களா, அதனால நான் அது எதுக்கும் இருக்கட்டும்னு தான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அது நல்லாவே யூஸ் ஆச்சு. ஜீன் பேண்ட்ஸும் எடுத்துகிட்டு தாங்க போயிருந்தேன். ஆனால் ஒரே ஒரு ஜீன் மட்டும்தான் கடைசியாக வர்ற அன்னைக்கு போட்டிருந்தேன். அன்னைக்கு இருக்கிறதுலையே சரியான குளிர் இருக்க போகுதுங்கிற மாதிரி இருந்தது நாங்கள் ரூம்லேருந்து கிளம்புறப்ப. ஆனால் வெளியில் போனால் சரியான வெயில். இந்த பசங்கள்லாம் ஓவர் கோட்டை கழட்டிட்டு டிஷர்ட்டோட ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. நான் அன்னைக்குன்னு பார்த்து கடைசி நாளில் ஒரு ஸ்வெட் ஷர்ட் போட்டிருந்தேன். அப்பா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு. என்னோடய கிளாஸட் ஆர்கனைசேஷன் டூர் ஏற்கனவே நம்ம சேனலில் லாங் வீடியோவாக இருக்குங்க. என்ன ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நான் வச்சுருக்கேனா அப்படின்னா ஏதாவது 1-2 பாக்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம். மற்றபடி ஏற்கனவே எப்படி இருக்கோ அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இப்போ வரைக்கும் வச்சிட்ருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் சொன்னேன். இது எல்லாமே இந்த சூட்கேஸில் யூஸ் பண்ணாமல் இருந்த ட்ரெஸ்ஸு. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கேன். சாக்ஸ் நிறைய தேவைப்படும். போன தடவை டூர் போயிட்டு சாக்ஸ் இல்லாமல் முடியலை. அந்த ஏர்பிஎன்பி ஃபுல்லாக ஹார்ட்வுட் ஃப்ளோரு, குளிர்னா குளிர், சரியான குளிர். அதனால் இந்த தடவை சாக்ஸ் நிறையாவே எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு எனக்கு, பசங்களுக்கு, அவருக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் அது யூஸே ஆகலைங்க கடைசி வரைக்கும். பசங்களோடதெல்லாம் திரும்ப கொண்டு வந்து அது இடத்துல வச்சாச்சு. என்னோடய நைட் ட்ரெஸ்ஸையும் வச்சுட்டேன். இந்த பவுச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போன தடவை என்ன பேக் பண்ணிட்டு போயிருந்தனோ அதே தான் இருந்தது. இந்த சீப்பு, அதுக்கப்புறமா பொட்டு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஆனால் அந்த குட்டி குட்டி ட்ராவல் சைஸ் கண்டெய்னர்ஸ் நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா,
ரோட் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அந்த குட்டி குட்டி அவுன்ஸ் பாட்டிலை நம்ம வாங்குறது அந்த பேக்கில் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இன்கேஸ் எக்ஸ்பைரி டேட் உடனே கண்டிப்பாக வந்து வரப்போகிறதில்ல. நம்ம வந்து அந்த பேக்கில் அப்படியே வச்சிடலாம். மற்றதை தான் நான் எடுத்து திரும்ப ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த சீப்பு, கிளிப்பு, சேஃப்டி பின்னு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நான் வச்சுருவேன். ஆனால் அந்த ஒரு பவுச்சில் நம்ம எடுத்துகிட்டு போகிற அந்த மாய்ஸ்சரைசர், பாடி லோஷன், பாடி வாஷ் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் சைஸ் கண்டெய்னர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் பேக் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய நெசசிட்டி இருக்காது. அது நீங்கள் எங்கே போனாலும் அந்த பேக்கை மட்டும் அப்படியே கேரி பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பாத்ரூம் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் காமிச்சேன் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இந்த அக்சசரிஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுறேங்க. அந்த வின்டர் அவுட்ஃபிட் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசேஷன் ரெண்டுமே சேர்ந்து கூட ஒரே வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டுடுறேன். இந்த இதில் வந்து அந்த பெருசாக ஒரு டப்பா மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து பவுடர் போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே இந்த பிராண்டோட லிப் பாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். அது வந்து என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு gift கொடுக்கறக்கு என்ன பண்ணாங்க, அதே பிராண்டில் குட்டி குட்டி சைஸில் 4 ஃப்ளேவரில் ஏற்கனவே இருக்கிற அந்த பிங்க்கு, அதுக்கப்புறம் மேங்கோ, ஆரஞ்சு, இன்னொன்று வந்துட்டு லைட் பேபி பிங்க் மாதிரி இருக்கும். அந்த 4 ஃப்ளேவர் வந்து கிஃப்டாக வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் வந்து இப்போ ட்ராவலுக்கு யூஸ் ஆகுது எனக்கு. அதுக்கப்புறம் இந்த டைம் இந்த பிரேஸ்லெட் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வாங்கினது. இது அமேசானில் தாங்க நான் வாங்கினேன். இது நம்ம ஊரில் வாங்கினது இல்லை, இங்கே வாங்கினது. பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்துடலாங்களா. கோகிலா, மோகன், தியாஷிகா இவங்க 2 பேருக்குமே பர்த்டே. இவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இவங்களுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிஸ் பண்ணவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம அடுத்த வாரம் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கன்வே பண்ணிடுறேன். பொங்கல் முடிஞ்சே போச்சு. எல்லோரும் சூப்பராக கொண்டாடிருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த பொங்கலோ இல்லை வேறு ஏதாவது ஃபெஸ்டிவலோ அதுக்கு முன்னாடி வேலையாக இருக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படியே அலுத்து போயிடுது. இது என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த சாரியெல்லாம் கட்டி ரெடி ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். காலையிலேருந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த வேலையை இந்த டைமில் முடிக்கிறோம், அந்த வேலையை அந்த டைமில் முடிக்கிறோம், இந்த இடையில ஒரு கேப் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், குடுகுடுன்னு போய் சாரி எடுத்து கரெக்டாக எடுத்து ப்ளீட்டிங்கெல்லாம் பண்ணி ரெடியாக வச்சிடணும். அந்த கழுத்துக்கு போடுற அந்த செயின் ஆகட்டும், தோடு எல்லாம் பக்காவாக எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக கிளம்புறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டக்குன்னு வந்து நம்ம கிளம்பிடணும்னு பக்காவாக பிளான்லாம் போடுவேன். அதே மாதிரி எடுத்தும் வைப்பேன். கிளம்புறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவர்கிட்டையும் கொடுத்துட்டு நீங்கள் ரெடியாகுங்க, நான் போய் டக்குன்னு கிளம்பிட்டு வந்துடுறேன்பேன். அவர் ஒவ்வொரு டைமும் என்னம்பாரு, முதல்ல போய் நீ கிளம்பிட்டு வா, அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்புறோம் அப்படிம்பாரு. நான் டக்குன்னு வந்துடுவேங்கம்பேன். உன் டக்கு எவ்வளோ நேரம்னு எனக்கு தான்மா தெரியும், நீ போம்மா அப்படிம்பாரு. அதே மாதிரி நான் என்ன தான் சொல்லிட்டு வந்தாலும் லேட் ஆயிடுதுங்க. இத்தனைக்கு எனக்கு சாரீ வந்துட்டு ஓரளவுக்கு கட்ட தெரியும், ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் நான் லேட் பண்ணுறேன். அது நான் தான் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறாரு என் வீட்டுக்காரரு. நான் மட்டும்தானா அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் ஒரு சிலர்லாம் சீக்கிரமாக கட்டி ரெடியாவாங்க. எனக்கெல்லாம் பார்க்குறக்கு அப்படியே ஆசையாக இருக்கும். சூப்பராக கட்டி ரெடி ஆகிறாங்கல்ல, நம்ம மட்டும் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருக்கோம். எனிவேஸ் சூப்பராக வந்துட்டு பொங்கல் கொண்டாடியாச்சு. ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே வந்துட்டு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா. அன்டில் தென் டாட்டா, பை.